அருமையான வக்காமலம் ஆகிய சிறந்தவர் முறையில் இங்கு பேரன்புகள் சார்ந்து பெரியோர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்த அன்பு சார்ந்து தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் விரவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணையெல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய என்னதருமே அன்பு சார்ந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு மற்றுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் வீலா கமிட்டியாளர் அனைவருக்கும் நாடகத்தில் எடுத்துக் கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்துக்கான வரையை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடந்து கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொற்குற்றம் அபிநய குற்றம் மற்றும் எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கைகொண்டு நாங்கள் எவ்வளவு தப்பு செஞ்சாலும் தப்புக்கு தக்கன நீங்க காசு கண்ணியை மட்டும் பிடிக்கணும்ன்ற எண்ணம் மட்டும் உருவாயிடக்கூடாது. தப்புக்கு தக்கன மிதிச்சு மிதிக்கவா எந்த போன உருவடவா ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை இருக்கும். நம்ம எல்லாம் தப்பு பண்ற ஆளுங்களாங்க. நான் கேட்கிறேன், என்னதான் உங்க மனிதனாக பிறந்துட்டாலும் எல்லா பேருக்குமே ஒரு தவறு பண்ற சூழ்நிலை வரத்தான் செய்யும். ஆமா, ஏன்னா தப்பு தப்பா ஒரு தப்பு பண்ணினாலும் பண்ற தப்பு தப்பாவே இருந்தாலும் தப்பாவே தெரிஞ்சாலும் தப்பு தப்பு தானே. உன்னை கூட்டிட்டு வந்து தப்பு அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏன்னா ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த நாடகம் சிறப்பு மிகு நாடகம். என் நாடகம் பார்க்குற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்னை பற்றி ஐயாக்களுக்கும் ஒரு முக்கியமான வேண்டுகோள். இந்த நடக்கின்ற நாடகம் என்ன நாடகம்னு இங்கே நாடகம் பார்க்குற அனைவருக்குமே தெரியும். அப்படி இருந்தாலும் இங்க சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஒண்ணு இருக்கு. என்ன நாடகம்ல இருந்தாலும் சேர்த்து சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஆகையால் இன்றைய தினம் உங்கள் மத்தியில் மிக அருமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் குகனை மணந்த குறிஞ்சி மலர் கந்த பெருமானின் காதல் திருமணம். திஸ் இஸ் எ லவ் ஸ்டோரி. இது ஒரு காதல் கதை. முருகப்பெருமானே வள்ளியை வந்து காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிருக்காரு. ஆனா காதலிக்கிறது தப்பா? மாட்டேங்க காதலிச்சாரா? ஆமா, வேணாம் வேணாம் வள்ளி பொண்ணு. அவரவே ஏன் வேணாங்குது அப்படின்னு அவருக்கு கடமை. என்னங்க அவரே வேணான்னு சொல்ற ஊர் இருக்குல்ல, நீங்க வேற ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் முருகன் வந்து வள்ளியை காதலிச்சு கல்யாணம் பண்ணது ஒரு ஐதீகம். ஆனா முருகன் வந்து கல்யாணம் பண்ணா அவர் கடவுள், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா இப்ப இங்க ஒரு பிரச்சனை எனக்கு வந்துருச்சு. என்னது? ஆண்கள் பெண்கள் நிறைய நாடகம் பாக்குறாங்க. இங்க பெண்களுக்கு ஒரு சின்னதமான ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் வைக்கிறேன். என்ன வேண்டுகோள்? இந்த நாடகத்தை பாக்குறாங்க அனைவர் பெண்களுக்கும் நல்லா கவனிக்கத்தா. இந்த நாடகத்தோட பேரு வள்ளி திருமணம் எல்லா பேருக்குமே தெரியும். இந்த நாடகத்துல முருகனுக்கு வள்ளி வந்து எத்தனாவது பொண்டாட்டி? அது தெரியாம இருக்காங்க. அத யாரா சொல்லுங்க, எத்தனை பொண்டாட்டிட்டா? டெய்லி கல்யாணம் பண்ணா எத்தனை? அதான் அவர் என்ன டெய்லி கல்யாணம் பண்ணுறாரு. ஆனா பொண்டாட்டி அதான போகுது. அதாவது தெய்வான ஃபர்ஸ்ட் வைஃப், சரி, வள்ளி நெக்ஸ்ட் வைஃப். அப்படியா? ரெண்டாவது செகண்ட் வைஃப். இதுல எனக்கு ஒரே ஒரு மன வருத்தம் தாங்க. என்ன மன வருத்தம்? முருகப்பெருமான் வள்ளியை வந்து இரண்டாம் தரமா கல்யாணம் பண்ணான்னு எல்லா பேருக்கும் தெரியும். அப்பேற்பட்ட முருகப்பெருமானே இரண்டாம் தரமா வள்ளி திருமண நாடகத்தை அனைவரும் உட்கார்ந்து அம்சமா பாக்குறீங்க. முருகப்பெருமான் ரெண்டு கொண்டாட்டி கட்டினா நாடகம் வச்சு வேடிக்கை பாக்குறீங்க. இதுவே உங்க வீட்டுல புருஷன் ரெண்டை கட்டினா ஸ்டேஷன்ல போய் உட்கார வைக்கிறீங்க. இதெல்லாம் எந்த மாப்பிள்ள எப்படி அவ்வளவு விளையுதையா? விளையிலங்க. ஆண்கள் வந்து மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள், பாவப்பட்ட ஜென்மங்கள். இப்ப நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். இப்ப அடுத்த கேள்வி கேட்போமே. சரி, இப்பயாவது இந்த பெண்கள் வாயா திறந்து சொல்றாங்களான்னு பார்ப்போம். ஒரே ஒரு சின்ன பழமொழி. இந்த பழமொழிக்கு அடுத்த வார்த்தை நீங்க சொன்னா மட்டும் போதும்.
நம்ம ஊரு ரொம்ப தைரியமா பேசுங்க. நல்லா கவனிங்க பெண்கள்லாம். மனைவி அமைவதெல்லாம் அப்ப அந்த அக்கா வாயை திறந்து நல்லா இருப்பா. அந்த ஆத்தா 6 நாள் நல்லா இருப்பேன். அப்படி நம்ம ஊர்ல பயப்படாம கெத்தா பேசணும். இப்ப நான் கேக்குறேக்கா, மனைவி அமைவதெல்லாம் உடனே இறைவன் கொடுத்த வரம்ன்றீங்களே, அப்ப புருஷன் மேல யாரு புரோக்கர் கொடுக்குற வரமா ஒத்த வச்சிருக்கிற பாருங்க. இப்படித்தான் நிறைய ஆம்பளை எல்லாம் இன்னைக்கு லூசா தெரியா பண்ணி. நீங்க சொல்றது உண்மைதான். என்னங்க, அந்த காலத்துல நேரடியா போய் பார்த்து மாப்பிளையும் பெண்ணையும் பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. ஆமா. இப்ப எல்லாம் மேட்ரிமோனி தான், எல்லாம் புரோக்கர் தான். ஆமா, எங்க ஊர்ல ஒரு ஆள் புரோக்கர் கல்யாணம் பண்ணி நாசமா போயிட்டேன். மக போட்டால கட்டி கடைசியில மாமியால கட்டி வச்சுட்டாங்க. எல்லா இடத்துலயும் அப்படித்தான் ஓடிக்கு இருக்குது. இதுல ஏன்னு கேக்குறீங்கன்னா, இந்த நாடகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாத்திரம் இருக்குங்க, கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரத்தை சிறப்பா ஏற்றி அடைக்கிறது நம்ம வந்திருக்கோம். ஏன்னா இந்த நாடகத்துல ஒவ்வொரு விஷயமும் சிறப்பா நடக்குதுன்னா அந்த நாடகம் பார்க்குற ஆண்களுக்கு மிக ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இந்த எல்லார் ஊர் போலையும் நம்ம ஊர் கிடையாது. நல்ல ஊர், நல்ல நாடகம் பார்க்குறீங்க, உங்க காலில் விழுந்து கேட்கிறேன், இந்த பப்பு டான்ஸ் முடிஞ்ச உடனே மத்த ஊர்ல எந்திரிச்சு போற மாதிரி இங்க யாருனாவது போனீங்கன்னு வச்சுக்கங்க. தெரியாம போயிட்டாங்க. எதுக்கு அதே கோயில் இருக்கு, மண்ணவாரி தூத்துறவன் நானா தான் இருப்பேன். என்னங்க நாடகம் பார்க்காம வீட்டுக்கு போன விளங்குமாங்க? நான் கேட்கிறேன், எம்பிட்டு பேர் வரிக்காசை போட்டு நாடகம் பார்க்கறேன். ஆனா அந்த ஒரு சூட்சமான நீங்க எல்லா விஷயத்தையுமே ரொம்ப கூர்மையா நல்லா கவனிக்கக்கூடிய ஆளு. மித்த ஊருக்கு நம்ம ஊருக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. அது என்ன சொல்லுவாங்க? என்ன வித்தியாசம் சொல்லுங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், ஆண்கள்லாம் நல்லா உழைக்கிற வர்க்கம். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு உண்மையான விஷயம் சொல்லுவாங்க, என் அனுபவ ரீதியா சொல்றேன். உண்மைக்குமே இந்த உலகத்திலே பாவப்பட்ட ஜென்மம்னா ஆண்கள் மட்டும் தான். கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அம்பிட்டு அலும்பு பண்ணுவேன். ஆனா கல்யாணம் பண்ணிட்டானா ஆடி ஓடி ஒடுங்கி போயிருவேன். அடுத்தவன் ஆட்ட ஓட்டம்ல ஒடுங்கிடும். ஆமா, கல்யாணம் பண்றப்ப அம்பிட்டு ஆட்ட வெட்டுவேன், குத்து வேண்டிவேன். இப்படித்தான் ஊருக்குள்ள சித்ரான்ற பிள்ளைய ஒரு பிள்ளைய ஒருத்தன் கல்யாணம் முடிச்சிட்டு சித்ரா மார்கழி மாசம் ஆன முடியாது இந்த வீட்டு வாசல் அப்புறம் கோலம் போடுவாங்கல்ல. இதே போல இந்த சித்ரா வீட்டு வாசல்ல விதவிதமா கோலம் போடுவாங்களாம். எப்ப இந்த பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை தான் அந்த பொம்பளை மேல கடுப்பு, என்னடா சித்ரா போடுற கோலம் ரொம்ப அழகா இருக்கு, ஆனா அவன் என்னையா இருந்தா எந்திரிச்சு போடுறான்னு தெரியாது. இதுக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு வாசல்ல கோலம் போட வர நுணுக்கமா இருக்கு. ஆனா அந்த சித்ரான்ற பொம்பளை அதுக்கு முன்னாடி கோலம் போட்டு வாசல்ல நிக்குமா. இந்த 4 பொம்பளைய பிளான் போட்டுருக்காளுங்க. ஏண்டி இந்த எழுத்தோடுக்காரி சித்ரா என்னையா இருந்தா கோலம் போடுறா தெரியலடி, எப்ப பார்த்தாலும் அவன் கோலம் வாசல்ல இருக்குது. இன்னைக்கு நம்ம விடிய விடிய தூங்கவே கூடாது, அவன் என்னையா இருந்தா கோலம் போடுறான்னு பாப்போம். 4 பொம்பளைய விடிய விடிய முழிச்சுக்கிட்டு வந்திருக்காளுங்க. நைட்டு 2 மணிக்கு அந்த வீட்டுல லைட் எரிஞ்சு வாசல்ல லைட்டை போட்டு அப்பதான் கோலம் போட்டுக்கிட்டு இருக்க. இந்த 4 பொம்பளை போயிட்டு, ஏக்கா சித்ராக்கா நீ யாருமா கோலம் போடுறான்னு கேட்க. கடைசியில கோலம் போடுறது சித்ரா இல்ல, சித்ராவோட புருஷன். கடைசியில தெரியுது பொண்டாட்டிக்கு பயந்துக்கிட்டு இந்த மட்டும் ராத்திரி விடிய விடிய கோலம் போட தெரிஞ்சிருக்கான். நிறைய பேர் இப்படித்தான் பொண்டாட்டிக்கு பயந்துக்கிட்டு திரியா மனுஷன். மாப்பிள்ள இப்ப நம்ம எவ்வளவு தூரம் வந்திருக்கோம்? ரொம்ப தொலையா வந்திருக்கோம்ல. எவ்வளவு தூரம்? ஒரு 140-150 கிலோமீட்டர் வந்திருக்கோம். உண்மைக்குமே இங்க இருந்து நான் வீட்டுக்கு போறதுக்கு 11 மணி 12 மணி ஆயிரும். திருப்பி போக சத்தியமா ஆக 12 மணி ஆயிரும். ஆனா 12 மணி வரைக்கும் உங்க அக்கா சாப்பிட மாட்டா, பச்சை தண்ணி குடிக்க மாட்டா. அது எங்க அக்கா உங்க மேல வச்ச பாசத்தை புடுங்குனீங்க. ஏன் நான் தாண்டா போய் சோறாக்கணும். மைக்க பிடிச்சி அடிச்சு வச்சுக்கையா. ஒரு ஆம்பளை அந்த சபையில வெக்கமலமா பேசுறீங்க, பொம்பளை மாதிரி சோறாக்குறது மாத்திரம் இல்ல. நாடகத்தை கிளம்பிட்டேன்னு வச்சுக்க, வெற்றி திலகம் மட்டும் சுப்ரபாதம் பாடி அப்படியே அனுப்பி உங்க கொண்டாட்டி. நான் என்னமோ உங்க வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்க வராத ஆள் மாதிரி இந்த சோழ இங்க வச்சுக்கிறாதீங்க. எங்க அண்ணன் எனக்கு காது ஊத்து நான் மாலை வீட்டுக்கு பத்திரிக்கை போன தரக போலத்துக்கு. எனக்கு ஒரு வீடு தெரியல, ஃபுல்லா ஒரே மாதிரி வீடு இருக்குமா. அப்பதான் ஒரு அக்கா வாசல்ல குனிஞ்சு கூட்டிக்கு இருந்துச்சு. அந்த அக்காட்ட கேட்டேன், இந்த மிருதங்க வாசிக்கிற சிவா வீடு எதுன்னு. அந்த அக்கா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுச்சு, அந்த போஸ்ட் மரத்துக்கு நேரம் போ தம்பி, ஒரு வீட்டுல சுப்பரவாதம் படிக்கும், அதுதான் இந்த சிவாவோட வீடுன்னுச்சு. நானும் அதே போல போஸ்ட் மரத்துக்கிட்ட போனேன், அதே போல சுப்பரவாதம் படிச்சுச்சு. கௌசல்யா சுப்பரா ராம பூவானந்தா அப்படிதானே கேட்டிருக்கேன். இப்படித்தான் கோயில்ல படிக்கும், கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரபத்பதே. ஆனா நம்மால வீட்டுல எப்படி படிச்சு தெரியுமா? ஆனா கோத்தாங்கம்மா வேலைக்கு போற எல்லாம் ஒரு பொழப்பு. பொண்டாட்டி கிட்ட பயப்படுறதெல்லாம் பயப்படுற மாதிரி. பொண்டாட்டிக்கு பயப்படுறேன், நீ மாமியாருக்கு பயந்த பையன். சோ சேட் அப்படி சொல்லாதீங்க. மாமியாரெல்லாம் போட்டு தள்ளிடணும். தெரியுங்களா? போட்டா இல்ல மாப்பிள்ள எந்த போடு
நீங்க வேறங்க என் மாமியாலாம் வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆ. கிழக்கு இருக்கிற வாசலை தூக்கி சக்கரத்து பக்கம் மேற்கு வச்சுட்டு போயிரு. ஜாலி. என்ன கொசான வயவாக்குது அப்படி துள்ளத்தலை மட்டும் போயிருங்க. நல்லா தான் இருந்துச்சு கல்யாணம் முடிக்கிறப்ப. ஆ. ஆனா அந்த பெண்கள்லாம் கல்யாணம் முடிச்சு வர்றப்ப நல்லா தாப்பா வருதுங்க, சரி. நல்லா தான் வருதுங்க. ஆ. இந்த எழுத்து வீட்டுக்காரிய பேச்ச கேட்க ஆரம்பிச்சுச்சுங்க, தொலைஞ்சிச்சுங்க. நிறைய குடும்பம் அப்படித்தான் போச்சு. இது ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா மாமா? ஆ. வாழ்க்கையில நம்ம இனத்தை கொண்டு வந்தா இனத்தை கொண்டு போக போறோம் இல்ல. இருக்க துடிக்க சந்தோஷமா எடுத்துட்டு போகணும். இதுல ஒரு சில ஆம்பளைகள் வந்து என்ன பண்றாங்கன்னா, கட்டிய மனைவிக்கு வந்து துரோகம் பண்றாங்க. அதுதான் ஆகாது. இது என்ன நாடகம்னு சொன்னப்போ, காதல் திருமணம். இந்த காதல் காதல் காதல்னு சொல்றாங்கல்ல, உண்மைக்குமே காதலிக்கிறது தப்பா சரியா? நான் சொல்லுவாங்க, காதலிக்கிறது சரி. ஆனா யாரு யார காதலிக்கணும் தெரியுங்களா? தாலி கட்டிய பின்னாடி தான் பொண்டாட்டியத்தான் காதலிக்க வேணுமா? ஆனா நிறைய பேர் பொண்டாட்டிய காதலிங்கடான்னா அடுத்தவன் பொண்டாட்டியவே வட்டி எடுத்துறாங்க. விவசாயம் விவசாயமே பண்றாங்க. என்ன விவசாயம்? நான் விளையாட்டுக்கு சொல்ல, நீங்க ஒரு 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 உண்மையான விஷயம் சொல்லுவாங்க பாக்குறீங்களா? வீட்டுல கட்டுன பொண்டாட்டி சோறாக்குன அலுப்புலையும் துணி துவச்ச அலுப்புலையும் ஐயோ குறுக்கு கழுக்குதுன்னு அப்பதான் காலை நீட்டி சாப்பாடான்னு உட்காரும். அந்த நேரம் புருஷங்கார வீட்டுக்குள்ள வருவேன். அப்ப என்ன சொல்லுவேன்? அந்த ஆம்பளைன்ற கத்தை காட்டுவேன். ஏய் ஏடி, உன் புருஷன் ஒரு ஆம்பளை வர பொம்பளை மரியாதை இல்லாம காலை நீட்டி காலை மணக்கிடிம்பியா. யார? பொண்டாட்டிய. ஆனா வப்பாட்டி அப்படி கிடையாது. அவ காலை தூக்கி இவன் தோல் மேல போடுவான், இன்னும் கொஞ்சம் ஏத்தி போடுவான். எதுக்கு? நக்குறதுக்கு. அவன் என்னமோ செத்துட்டு போறியா? இப்படித்தான் நிறைய பேர் பொண்டாட்டிய மதிக்கிறதே கிடையாது. என்னங்க நல்லா இருக்குமா? கூடுப்பா. அதனால இங்க இருக்கிற இந்த 10 ஐயாக்களுக்கு உங்க வீட்டுல ஒருத்தனா நினைச்சு சொல்றேன், கட்டிய மனைவியே கண் கண்ட தெய்வம். நம்ம திடீர்னு செத்தா கூட நம்ம கால் மாட்டுல உட்காந்து அழுகிறது கட்டுன பொண்டாட்டி மட்டும்தான். என்னத்தா உண்மைதானத்தா? எளவுக்காரன் எவனும் தாலி இருக்க போறாளா நான் கேட்கிறேன். அதனால அந்த கூட்டத்துல உங்க பொண்டாட்டிக்கு தெரியாம யாராவது வப்பாட்டி இப்பாட்டி வச்சிருந்தீங்கன்னா எங்க கிட்ட கூட்டி வந்து விட்டுருங்க, நாங்க புத்திமதி சொல்லுவோம். நம்ம பிசினஸ் பண்ண போறோம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த வாரத்தை ஆச்சுக்கிறோம் விருதி கீதம்லாம் இருக்கு. அதனால என்ன சொல்ல கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற பெண்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இங்க இருக்கிற பெண்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான வேண்டுகோள். நீங்க வந்து என்னை வந்து ஒரு பப்புனா மட்டும் பாத்துறாதீங்க தயவு செய்து. ஆத்தா முத்துமாரி மேல சத்தியமா சொல்றேன், நீங்க பெத்த பிள்ளையா நினைச்சா கூட சரித்த, உங்க கூட பிறந்த ஒரு அண்ணன் தம்பியா நினைச்சாலும் சரித்த. நான் கேட்கிறேங்க, தான் கூட பிறந்த அக்காவோட வாழ்க்கை கெட்டு போறப்ப ஒரு தம்பிக்காரை பாத்துக்கிட்டு இருப்பான். அது எப்படி மாற்றுவேன்? அதாவது தான் நாடா விட்டாலும் தான் சதையாடும் இருக்க அப்படி துடிச்சு போயிருவான்ல. இங்க இருக்கிற என்ன பெத்த அக்காமார்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. உங்க குடும்பமும் ஒரு வகையில கெட்டு போய்க்கிருக்கு. அதை நல்வழிப்படுத்த தான் நான் வந்திருக்கேன். கல்யாணம் பண்ண பெண்கள் மட்டும் கொஞ்சம் காது கொடுத்து தெளிவா கேளுங்க. உங்க வாழ்க்கை கெட்ட கூடாதுன்னு உங்க குடும்பத்துல ஒருத்தனா நினைச்சு நான் ஒரு நல்ல விஷயம் சொன்னால் இங்க இருக்கிற பெண்கள் கேட்டுக்கிறீங்களா? தான் சொல்றா கேட்பாங்க. நல்ல விஷயம் சொன்னா கேட்பீங்கல்ல? காட்டுச்சு. ரொம்ப நன்றி. உங்களுக்காண்டி நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயம் என்னவென்றால், கொஞ்சம் நல்லா கேளுங்கத்தா. உங்க வீட்டுல உங்க புருஷன் உங்களுக்கு டெய்லியும் பூ வாங்கிட்டு வந்தால் பொண்டாட்டி மேல பாசம் உண்டு நினைக்காதீங்க. ஏன்டா அப்படி சொல்ற? பூக்காரி மேல பாசமா கூட இருக்கலாம். யாருக்கு தெரியும் எந்த புத்திரம் எந்த பாம்பு இருக்கும்? ஏமாப்ல நீங்க டெய்லி பூ வாங்கிட்டு போறீங்களா? எதுக்கு? நான் பூ வாங்கிட்டா செருப்படி என்ன அடிக்கிறதுக்கவா? கல்யாணம் முடிக்கிறப்பெல்லாம் நல்லா தாங்க என் பொண்டாட்டி இருந்தா. சிரிக்காம சொல்ற. உண்மைக்குமே எனக்கு ஒரு பொண்டாட்டி தாங்க. அப்புறம் எல்லா பேருக்கும் 7 பொண்டாட்டி எழுதிருக்காங்க. விளக்கமா இல்லையா? அந்த பொண்டாட்டிய கூட நான் நிம்மதியா பாத்துக்கிற முடியல பாபா. போன வாரம் என் பொண்டாட்டிக்கு பிறந்த நாள் விழா வந்துச்சு. பிறந்த நாள் விழா. என் பொண்டாட்டி கிட்ட என்ன வேணும்னு கேட்டேன். என் பொண்டாட்டி கிட்ட அப்பதான் என் பொண்டாட்டி சொன்னா, அந்த பெண்களுக்குன்னு ஒரு தத்திரி இருக்கு. எப்ப கூட்டி போனாலும் கடைக்கு ஒரு 5000க்கு இந்த புடவை மசல் எடுக்காம ஓயாதுங்க. நான் ஒரு 7000 எடுத்துக்கிட்டு புடவை கடைக்கு கூட்டி போனேன். முன் யோசனையா? அப்பதான் என் பொண்டாட்டி லூஸ் பையமாக என்ன பண்ணா, விரிச்சு போட்டே வந்தான் தலைமை தத்தை. நான் சொன்னேன், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பொம்பளை விரிச்சு போட்டா வீட்டுக்கு ஆகாது, தலையில பூ வாங்கி வையின்ற. ஏன் தெரியுமா? நான் வந்து பொண்டாட்டி மேல அளவு கிடந்த பாசம் வச்சிருக்கேன். என் பொண்டாட்டி மேல. சரிங்க மாமான்னு போய் 1 முழத்துக்கு பூ வாங்கி வச்சுட்டு, மாமா பூ எப்படி இருக்குன்னு தலையை காட்டினால செருப்பை கழட்டிட்டேன். மொத்த மகளே
ஒரு பப்புனுக்காரன் கொண்டாட்டி ஒரு முழத்துக்கு பூ வச்சு என்ன கேவலப்படுத்துறியா? ஒரு அட்டு மூக்காத பேத்து வர யாரு இவனுக்கு பூ கொடுத்தா? இந்த அந்த பொம்பளை தாங்க. நேரா பூ வைக்கிற பொம்பளை கிட்டே போனேன். அந்த பொம்பளை போன எதுக்குன்னு கேளுங்கய்யா. எதுக்குயா? நீ தானே மணிக்கு பூ கொடுத்தா? நான் தான் கொடுத்தா. எவ்வளவு கொடுத்த? 50 ரூபாய் கொடுத்தேன். மொத்த மகளை இந்த 500 ரூபாய். 500 ரூபாய் பூவை கூடையோட கொடு. இம்புட்டு பூவு என் பொண்டாட்டி தள்ள வச்சு செம்படி ஓத்தா மகளை. ஏன் என்ன பாசம்? ஏன் பொண்டாட்டி மேல பாசம்? உண்மையிலே பாசம். ஏன் புது பொண்டாட்டியா இருக்கும் போல. வேற என்னடி பண்ணுதுன்னு கேட்டு ஒரே தாக மறுக்குங்க. ஒரு 1/2 லிட்டர் தண்ணி கண்ணு வாங்கி தாங்காட்டா பெல்ட்ட உருகிட்டேன். அடிக்கத்த ரெண்டு வெண்ண மகளை பப்புன்னு கொண்டாடி தண்ணி குடிக்கிறதா? ஹோட்டலுக்கு கூட்டி போய் மொக்கா மொக்க என்ன வேணுமோ சாப்பிடு. அது முன்னாடி ஃப்ரூட் கடையா போட்டுதாங்க. ஆப்பிள் ஜூஸ் என்ன இந்த ஜூஸ் வாங்கி குடிண்டு. ஏன் பொண்டாட்டி மேல பாசம். புது பொண்டாட்டி வேற என்ன பண்ணுது? ஒரே பசியா இருக்கு மாமா, ஒரு தோசை திண்டா பரவாயில்லண்டா. கைய மடக்கு வாயில குத்த போயிட்டேன். ஏண்டா ரெண்டு மொத்த மகளை பப்புன்னு கொண்டாட்டி தோசை திங்கிறதா? ஹோட்டலுக்கு கூட்டி போய் பிரியாணியை வாங்கி கொடுத்தேன். ஏன் ஏன் பொண்டாட்டி மேல பாசம். இவ்வளவு நான் வாங்கி கொடுத்து கடைசியில என்ன ஒரு வார்த்தை கேட்டாங்க, செருப்பிட்டு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா தங்கச்சி வந்து உன்னைய பாராட்டி நீ தண்ணி கேட்டதுக்கு ஆப்பிள் ஜூஸ் வாங்கி கொடுத்துருக்க, பூ கேட்டதுக்கு கூடையோட வாங்கி கொடுத்துருக்க, மட்டன் பிரியாணி வாங்கி கொடுத்துருக்க. உன்னைய பாராட்டி வீட்டுல அன்னைக்கு இழுச்சா. இவ்வளவு வாங்கி கொடுத்தவ என்ன கேட்டா தெரியுமா? ஏண்டா நான் ஒன்ன கேட்டா நீ ஒன்ன வாங்கி தரே, நீ என்ன மெண்டல் போயிலான்னு கேட்டா. இதுக்கு நான் அமைக்கிட்டு இருந்திருக்கலாம். ஏன் பொண்டாட்டி மேல வச்ச பாசம். இப்படி எல்லாம் கட்டிய மணி மேல பாசம் வைக்கிறமே. ஏன் இதனாலதான் ஆண்கள் நான் பாவப்பட்ட ஜென்மம்னு சொல்றேன். சும்மா இல்ல, உண்மைக்குமே ஆண்களா பிறப்புறது பெரிய கஷ்டம். ஓடி ஓடி உழைக்கின்ற வர்க்கம். அதே போல பெண்களையும் குறை சொல்ல, நீங்களும் ஓடி ஓடி உழைக்கின்ற வர்க்கம் தான். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கட்டுன புருஷன் தண்ணியை போட்டு வந்தா அந்த விளக்கமாத்த கொண்ட செருப்பிட்டு அடிக்காதீங்க. குடிக்கிற புருஷன் குழந்தைக்கு சமானம். நீங்க எல்லாம் தொட்டியில ஓட்டுக்கிட்டு ஆட்டணும். நான் வந்து ஊர்ல சின்ன தொட்டியை முக்குங்க முன்ன சாகட்டுங்கிறேன். எதுக்கு உசுரை வச்சு குளத்துக்கிட்டு பொண்டாட்டிய தொல்லை வளர்த்துக்க? உண்மைக்கு அழகான நல்லா போட்டிருக்காங்க. அதெல்லாம் ஆத்தா முத்து மாதிரி இந்த அந்த நாயை பத்திர 2 சந்தோஷமா தெரியுது. மார்கழி மாசம் கலகலன்னு இருக்கும் போல நம்ம அதே எப்படி நான் எது தெரியறோம் இருக்கட்டும். அதனால ஆத்தா முத்துமாரியை மனதார வணங்கி விட்டு நம்ம கலைப்பணியை சாருவோம். சாருவோமா? ஆத்தா அகிலாண்ட ஈஸ்வரி, நீ எங்க இருந்தாலும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வர வேண்டும். என்ன பார்த்தா மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டிட்டு பூமாடி காரியம்மா தாயே நீ மருளாடி வந்திடம்மா. உடுக்கை பொம்பை முரசொலிக்க உரிமை மேலும் தானொலிக்க சித்தாங்கு ஆறுகட்டி தாயே நீ சீரி வந்திடம்மா. என் கிழங்கி வயல் கிராமத்தில் குடியிருக்கும் என் தாயே ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆத்தாவே ஆத்தாவே அழைக்கின்றேன், நீ ஆடி வந்திடம்மா. எங்கள் கிழங்கு வயல் கிராமத்திலே எங்கள் முத்துமாரி ஆத்தாயே, எங்கள் கிழங்கு வயல் கிராமத்திலே ஆயா முத்துமாரி ஆத்தாயே, குறி சொல்ல வாடியம்மா எங்கள் குழந்தாக்கு மாரியம்மா. அம்மா கிழங்கு வயல் கிராமத்திலே எங்கள் முத்துமாரி ஆத்தாயே. சித்தாங்க ஆடை கட்டி சிங்காரடி சித்தாங்க ஆடை கட்டி சிங்காரடி தேரோடு வீதியிலே தாயே ஓடிக்கு வருபவளே அந்தரிய சுந்தரியே என் அந்தான ஈஸ்வரியே அந்தரிய சுந்தரியே அந்தான ஈஸ்வரியே ஆடி வரும் நேரிலே நீயும் போடி வர வருபவளே நீங்க கிரிமிய கிராமத்திலே தாயே முத்துமாரி ஆத்தாயே.
நேத்தெல்லாம் போன ஊர்ல சாமி அழைச்சா ஒக்கா பக்கம் 15 உங்களுக்கு சாமி வந்துச்சு. நேத்து குலவை ஓட்டுறது நேத்து மகமாயி சின்ன கருப்பு பெரிய கருப்பு குலவை ஓட்டா 15 உங்களுக்கு சாமி வந்துச்சு. அதுலயும் அந்த பூசாரி 15 பேத்துக்கு விபூதி வச்சாப்புல. நீங்க குலவை போட்டு 15 பேத்துக்கு வந்துச்சா? ஆமா சும்மா இல்லைங்க. அந்த பூசாரி 15 பேத்துக்கு விபூதி வைக்கிறாப்புல. அதுல 10 பொம்பளை உட்காந்துருச்சு. மிச்சம் 5 பொம்பளை உக்கிரமா ஆடுச்சு. என்னங்க வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப அடைக்கிற தொண்டை இந்த பணிக்கு ஏற்கனவே இந்த தொண்டையை நான் காப்பாற்றப்பட்ட மாதிரி பெரும்பாடு. நீங்க வேற இதுல வேற நம்ம ஊருக்கு உண்மை சொல்லுங்க. 3:30க்கு எந்திரிச்சேன் சரியா. 2 மணிக்கு. ஆமா நீங்க 2 மணிக்கு எந்திரிச்சாரு. நான் 3:30க்கு எந்திரிச்சு 4 மணிக்கெல்லாம் பஸ்ஸை பிடிச்சு நாங்க அப்படி கிளம்பியே இவ்வளவு நேரம். இதுல ஒரு தாமதமும் கிடையாது. நீங்க இந்த ஹோட்டல்ல போடுற சோத்தை நீங்க ஊர்ல ஒரு 10 படி அரிசி ஆக்கி எங்களுக்கு போட்டீங்கன்னா அமைக்கிட்டு நாங்கள் அடுக்கு இங்கே தின்ட்டு பேசாமல் வெள்ளனே நாட ஆரம்பிக்கலாம். ஹோட்டலுக்கு கொண்டு போனால் அங்கே தோசை போட 1 மணி நேரம் ஆகுது. நான் எங்கள் சித்திரவதை எங்களுக்கு தான் தெரியும் பாவம். ஒரு ஆம்ப்லெட் கட்டா அது 1/4 மணி நேரம் செட்டு வருது. இம்பிட்டு 10 பேரும் 15 பேரும் திண்டு வரங்கொழியும் அதுவே 1 மணி நேரம் ஓடி போயிடும். ஆமா இதுல வேற அப்புறம் ஊருக்குள்ள வந்தோடனே இன்னும் வந்து நீங்க நாடத்தை நக்கிறதா ஒரு வழி அரிசி சோறு போகுது. ஒரு வழி அரிசி போகுது. எங்களுக்கு ஒரு சாம்பார குழம்பு வச்சா நாங்க வந்து ஊர்ல தின்னுட்டு பேசாம ஆரம்பிப்போம்ல. 9:30க்கு ஆரம்பிப்போம். அதுக்கு மேலத்தனம் பண்ணிக்கிட்டு ஹோட்டல்ல தின்ட்டு வாங்குறியா அது 1 மணி நேரம் ஆகுது. அப்புறம் ஊருக்குள்ள வேணா இன்னும் யாரும் வந்து நக்கத்துல வந்து அங்கே ஹோட்டலுக்கு போற 35 பேர் சாப்பிடுறேன். ஒரு இடத்துல எந்திரிச்சு சித்திரவதை பெரும் சித்திரவதை. அடுத்த நாடக வச்சுங்கன்னா ஊர்ல வச்சுட்டு சோறாக்கி கொடுங்க சரிதாப்பு. அப்பதான் உங்களுக்கு புண்ணியம் சாப்பிட எங்களுக்கு ஒரு மன திருப்தி. நாங்க விழுந்து இந்த ஓட்ட ரோட்ல வரம்னா தவிச்சு போனா இதுல வேற ஒரு பூசாரி வந்துகிட்டு நேரம் சாப்பாடு இங்க போட்டா வந்துருக்கலாம். அதான் சோறு பேசாம ஊர்ல ஓட்டா நாங்க 9 மணிக்கு வந்து இங்க சோத்துல 9ல ஆரம்பிச்சிருக்கோம்ல. அந்த 1 மணி நேரம் ஹோட்டல்ல ஓடதான் 500 ரூபாய்க்கு சோறு போட்டுருக்கலாம். நீங்க 2000 ரூபாய்க்கு சாப்பிட்டு 2000 ரூபாய்க்கு காசை கொடுத்து எதுக்கு ஆக போதுங்கிறேன். அடுத்த வட்டி இருந்தா ஊர் மக்களுக்கு முக்கியமான ஊர்ல எல்லாம் சாப்பாடை போடுங்க. நாங்கள் நல்லா சோத்தை ரசந்து வர தின்னு போட்டு ஹோட்டல் அந்த தோசை இட்லி தான் ஒரு மணி நேரத்துல செமிச்சு போயிடும். அப்புறம் என்ன ஆமா எல்லாமே கிராமத்தாளுக்கு தான். ஆமா நல்ல முறைய அது ஒரு தாழ்மையான வேண்டுகோளா வச்சுக்கிறேன். சிறப்பான அருமையான புது கலையரங்கத்தை திறப்புகளா. ஆமா உண்மைக்கு நல்லா இருக்குங்க சும்மா இல்லைங்க. ஐயா சிறப்பான முறையில் எது எப்படி இருந்தாலும் வாய்ப்பாட ஆரம்பிச்சிடணும். ஐயா சிறப்பான முறையில் ஆத்தா ஸ்ரீ முத்துமாரியம்மன் துறை நமது கிரங்கி கிராமத்தில் எழுந்து அருள்வாளை தரும் அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோவில் முன்பாக அமர்ந்துள்ள புதிய நாடக கலையரங்கம் திறப்பு விழாவை முன்னிட்டு உபயதாரர்களால் நடத்தப்படும் நாடகமாக சிறப்பான முறையில் இன்று தினம் அதி விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் புராண நாடகம் அதி விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த நாடகத்தில் எங்கு சென்றாலும் வெற்றி மசு கொண்டிருக்கூடிய நவரச நாயகன் நவரச தென்றலபுரி எமது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தில் சங்க சிறப்பான ஒரு செயலாளர் பதவி வகிக்கின்ற MK வல்லரசன் அவர்கள் உங்கள் முன்னால் இவர்களுடைய வேலன் வேட்டன் விருத்தன் ஒருத்தர் அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் இந்த நாடகத்தில் குயிலின் மேலான கோக்கில வாணி எங்கு சென்றாலும் வெற்றி பெறக்கூடிய சொற்போர் அரசி மதுரைக்கென்று சிறப்பான முறையில் சிறப்பான பேரை நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் மதுரை மாநகரத்தையே கட்டி ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் ஆத்தா பத்த ஸ்ரீ ஆர் மீனாட்சி அவர்கள் ஸ்ரீ வள்ளி நாயாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நாடகத்தில் முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மையாருக்கும் திருமணத்தை நடத்தி அவர் என்று சபதமேற்று வருகின்ற நாடகான பேரரசு வீராகன பெயர் அன்பு பாசமிகு மாப்பிள்ளை திருமுதல் மன வருவாருக்கு பி கருங்குளம் மாநகரம் கண்டெடுத்த பி ஜெய மாதவன் அவர்கள் இவருக்கு முன்னாடி நாரதர் அந்த கலகப்புறனாக தோன்றுவார். மற்றும் இந்த நாடகத்தில் சிறப்பான முறையில் சினிமா உலகத்தில் எப்படி DM சவுந்தரராஜனும் நாடக கலை உலகத்தை பொறுத்தளவு அன்பு பாசமிகு மாமா கமுதி மாநகரம் அருகாமலத்தில் செய்யாமங்கலம் மண்ணின் மைந்தனமாகிய KR ராமதாஸ் அவர்கள் 6 மணிமன் பின் நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதனில் நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதனில் நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர்
ஊருக்கு லாபம் நாளொரு வேலை பொழுதொரு நடிப்பு பேர் மனிதனல்ல நாவில் ஒன்று நினைவில் ஒன்று அது பேர் மொழிவதில்லை நாளொரு வேலை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதனல்ல. அப்படி அருமை அருமை அருமை. பழைய பாட்டு தான். அந்த ஐயா ஒரு ஆள் தான் பாவம் ரசித்து கை தட்டுக்காரு. ரொம்ப நன்றிப்பு. இந்த நீ மட்டும் தான் நாடகம் பார்க்குறேன்னு நினைக்கிறப்பு. என்ன கேட்டீங்கன்னா எப்படி பழைய பாட்டு இப்படி பழைய பாட்டாத கேட்டாதாங்க கொஞ்சம் காதுக்கு இனிமையா இருக்கும். ஆனா இப்போ வந்து பாட்டு வருது, ஏதாவது கேட்க முடியாப்பு. ஒத்தாண்டியான் கொம்மாண்டியான் கேட்டா அதை பாட்டுங்கிறியான். ஒரு பாட்டு வழங்கல, ஒரு ஆளுக்கும் புரிஞ்சு தொலைய மாட்டுது. ஆனா இந்த பழைய பாட்டை பார்த்தீங்கன்னா எவ்வளவு இனிமையா இருந்துச்சு. இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் மாமா. என்ன நீங்க பழைய பாட்டு பாடுனீங்க இல்ல, நான் ஒரு 2 வரியில ஒரு பழைய பாட்டு பாடுறேன். இந்த பாட்டுக்கு நீங்க இல்ல, இங்க நாடகம் பாக்குற யாரு வேணாலும் விளக்கத்தை சொல்லலாம். அப்படி சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தலைக்கு 2000 ரூபாய் தர்றேன். நீ வந்ததே 2000 ரூபாய் சம்பளத்துக்கு எப்படா கொடுப்ப? நானாவது 2000 ரூபாய்க்கு வர 150 ரூபாய்க்கு இந்த பெட்டியை திட்டு வாசிக்கிறேன். பல 150. இப்ப இந்த பாடலை பாடுறேன் ஐயா. பழைய காலத்து ஐயாக்கு நல்லா கவனிங்க, உங்களுக்கு தான் இந்த பாட்டு ரொம்ப புரியும். நல்லா கவனிக்கலாமா? நாணய மனுஷனுக்கு அவசியம், கடனை வாங்கி மாடி வீடு கட்ட கூடாது, அத உடனடியா மனைவி பேரில் உயிரும் எழுத கூடாது. நல்ல பாட்டு. கடனை வாங்கி மாடி வீடு கட்ட கூடாது, அப்படி கட்டினாலும் பொண்டாட்டி பேர்ல எழுத கூடாதுங்கிறியா. இதுல என்ன ஒரு விளக்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். இப்ப நீங்க கஷ்டப்பட்டு லோன் வாங்கி ஒரு பைக் ஒண்ணு வாங்குறீங்க. இந்த லோனை கட்டணும்னா லோனுக்காரன் என்ன பண்ணுவேன்? பைக்க தூக்கிட்டு போயிருவேன். பைக்க தூக்கிட்டு போயிருவேன். அப்ப நீங்க பொண்டாட்டி பேர்ல லோனை வாங்கி வீட கட்டி போட்டு லோனை கட்டலன்னா லோனுக்காரன் என்ன பண்ணுவேன்? பொண்டாட்டியை போட்டு போயிருவேன். பொண்டாட்டி வேணும்னா லோன் வாங்க கூடாது. இப்ப அதுக கூட லோன் வாங்க மாட்டேதுங்க பாவம். ஆனா உண்மைக்குமே அந்த என்ன பெத்த ஆத்தாக்க புருஷனுக்கு தெரியாம எத்தனை பேர் பல லோனை வாங்கி சித்திரவதை. இதுல உங்களை கூட நான் அழைச்சு விட்டுருவேன். குடும்ப கஷ்டத்துக்கு லோன் வாங்குறீங்க. ஆனா அந்த 10 பொம்பளைக்கு ஒரு பொம்பளை அந்த லோனுக்கு குழு தலைவன் ஒரு சக்காலை திரும்பி பார்த்திருக்கீங்களா? அந்த கேன்பேக்கு மசர 150 ரூபாய்க்கு வாங்கி போட்டுக்கிட்டு சிலுப்புன்னு சிலுப்புறது. என்னமோ அந்த ஏரியாக்கே பிரசிடண்ட் பக்கம் மாணிக்க. ஆனா 10 பைசாக்கு அந்த பேக்க தொடர்ந்து ஒரு மயிர் இருக்காது. ஒரு அழுக்கு பிடிச்ச பேன் சீப்பு மசரு உங்களுக்கான கர்ச்சீப்பு இதுவே. இதை வச்சா சோழியை முடிச்சிருங்க. ஐயா சிறப்பான முறையில் எது எப்படினாலும் சரி இந்த நாடக கலை உலகத்திற்கு சிறந்தோர முறையில் மிருதங்கத்தை சிறப்பாக இசை அந்த கொண்டிருக்கும் மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு பாசமிகு வாத்தியார் மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தில் சங்க தலைவராக திகழக்கூடிய டிவி ஜெயம் அவர்கள் அருமை மாணவருமாய் அன்பு பாசமிகு மாமா மதுரை மாணவர்கள் கண்டெடுத்து சிறந்ததொரு முறையில் சிறு வயது முதல் கர்நாடக முறையில் முறையாக பயின்று சிறப்பாக தனக்குத்தானே தாந்தான பேரும் புகழில் நாட்டியக்கூடிய சிவ சண்முகவேல் என்ற சிவா அவர்கள் உங்கள் முன்னால் மிருதங்கம் தொப்பியன் டோலா.
நல்ல ஒரு மியூசிக்கல் காலேஜில் முறையாக பயின்ற அன்பு மாமா அவர்களுக்கு மிக்க ஒரு நன்றியில் நெஞ்சார்ந்து தெரியப்படுகிறோம். நம்ம என்னங்க கொண்டு வர போகிறோம், அந்த அன்புனால வரக்கூடிய பாராட்டு தான் ஐயா சிறப்பான முறையில். அதற்கடுத்த இணையாக இந்த நாடத்திற்கு ஆல்ரவுண்டர்ஸ் கொண்டிருக்கும் அன்பு தம்பி சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகாமையில் இருக்கும் கல்விமணி மாவட்ட அன்பு தம்பி சக்திவேல் அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் முடியும் ஆல்ரவுண்ட் அண்ட் சைடு ரவுண்ட். சோத்துக்கு ஒரு சோறு பதம்னா குழம்பு தின்றதே இல்லையா? சும்மா அது தின்றதை முக்கியம், திண்டுக்கிட்டே ஏதோ குழப்பம் என்ன ஆகுறது? சும்மா அப்படித்தான் திண்டு எனக்கு ஒரு குடும்பம்லாம் சும்மாவே போச்சு தெரியுங்களா? என் வீட்டுல அப்படித்தான். ஆமா அது திங்கிறது தானே, அது நம்ம உரிமையில கேட்கிறவங்க. இது நம்ம ஊர் இல்லையா, அதுக்குதான் உரிமையில கேட்கறது. ரொம்ப நன்றி இல்லை உங்களுக்கு தெரியப்படுத்த